வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன். இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும். வாங்க எப்படி பார்க்கலாம். துவரம்பருப்பு 200 கிராம் நான் போடுறேன். பொன்னிறமாக ஆயிடுச்சு, அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாசிப்பயிறு, அதாவது சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க, இதையும் இந்த மாதிரி பொன்னிறவலாக எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பயிறு, உடச்ச கடலை, இதுவும் அந்த மாதிரி கொஞ்சம் பொன்முருவலானதும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வெறும் வானலில் மறுபடியும் ஒரு 20-25 காஞ்ச மிளகாய் காம்போடு போட்டிருக்கேன். காம்பை எடுத்துட்டோம்னா விதை கொட்டி தீஞ்சிரும், அதனால் காம்போடு நான் ஃப்ரை பண்ணுறேன், எடுக்கிறேன். ஒரு 6 பூண்டு சின்ன சின்ன பூண்டாக கட் பண்ணி வதக்குறேன். அதுங்கூட சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். புரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் காஞ்ச மிளகா காம்பு எடுத்தாச்சு, நல்லா ஆறிடுச்சு எல்லா பருப்பும். ஸோ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று கொட்டிடலாம். கொட்டிட்டு கொஞ்ச நேரம் மிக்சியில் ஓட விட்டு, இப்போ கொரகொரப்பாக இருக்கும்போது உப்பும் பெருங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, மீடியமாக அரைச்சா போதுமானது. அவ்வளோதான், ரெடி.